மலையாள சினிமாவில் ஹேமா கமிட்டியின் அறிக்கை மலையாள சினிமாவை மட்டும் புரட்டி போடவில்லை, தமிழ் திரையுலகையும் கிடுகிடுக்க செய்துள்ளது. ஏற்கனவே மீ டூ ஹேஷ்டேக் ட்ரெண்டான நிலையில் பல பெரும் புள்ளிகள் சிக்கி இருந்தனர். தற்போது ஹேமா கமிட்டி விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் நடிகர் குஷால் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அதற்கு முன்பு தனக்கு பிறந்த நாள் என்பதால் கீழ்ப்பாக்கம் முதியோர் இல்லத்திற்கு காலை 8 மணிக்கே வருவதாக கூறியிருந்த குஷால் 9 மணி கடந்தும் வரவில்லை. காலை 7:30 மணிக்கே உணவருந்தும் முதியோர்கள் 9 மணி கடந்தும் தட்டோடு உணவருந்தாமல் குஷாலுக்காக காத்திருந்தது வேதனை அளிக்கிறது. பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய பிறகு நடிகர் குஷால் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேச ஆரம்பித்தார். அப்போது அவரிடம் ஹேமா கமிட்டி குறித்து கேள்வி எழுப்பியதும் கேள்வியே புரியாதது போல அவன் இவன் குஷால் போல ரியாக்ஷன் கொடுத்தார். சார், இந்த கேரளா ஹேமா கமிட்டியோட ஆணை வந்துட்டு தமிழ் சினிமாவிலையும் ரொம்ப ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? புரியலீங்களா? என்ன கேள்வி கேட்டீங்க? பிறகு இன்னொரு பத்திரிகையாளர் ஹேமா கமிட்டி குறித்து விரிவாக கேள்வி எழுப்பியதும் அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? கேரளாவில் நடிகைகள் வந்து அட்ஜஸ்ட் செய்யப்படுறாங்க தங்களுக்கு பட வாய்ப்புகளுக்காக அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு, ஒரு ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. அதனால் நிறைய நடிகைகள் இப்போ முன் வந்து புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமாவிலையும் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நாளாகவே இருக்குது. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ நடிகைகள்லாம் ரொம்ப சேஃபாக தானே இருக்காங்க. இப்போ பவுன்சர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்களே, பவுன்சர்ஸ்லாம் வச்சு நான் சேஃபாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனையாக தெரியலையே. என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்பது பற்றி கூட தெரியாமல் ஒளறினார் குஷால். சார், நாங்கள் பொதுவெளியில் கேட்கவில்லை, பட வாய்ப்புக்காக நடிகைகளை அட்ஜஸ்ட் செய்ய வற்புறுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறதே என்று கேட்ட பிறகுதான் அவர் வாயிலிருந்து வார்த்தையே வந்தது. சார், அவங்க வெளியில போகும்போது ஷூட்டிங்க்கு வரும்போது அந்த இது வெளியில இருக்கிற நான் கேட்கல. பட வாய்ப்புகளுக்காக இயக்குனர், அந்த தயாரிப்பாளர், பெரிய பெரிய நடிகர்கள் இவங்க வந்து அட்ஜஸ்ட் செய்ய சொல்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை கேட்குறோம், அது பேச சொல்கிறேன். அது வந்து எப்படின்னா, நீங்கள் அந்த பெண்கள் தான் சுதாரணமாக இருக்கணும். அதாவது நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா, ஆடிஷன் போகிறோம் அப்படின்னா, அவங்க வந்து உப்மா கம்பெனியா இல்லை நல்ல கம்பெனியா, படம் உண்மையிலே அவங்க படம் தான் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சும்மா ஃபோட்டோ ஷூட்னு கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா, தப்பாக நடந்துக்கணும், செருப்பாலே அடிங்கன்றேன் நான். செருப்பாலே அடிங்க. செருப்பாலேயே அடிக்கணும் என்று கோபமாக பேசிய குஷால் பிறகு தமிழ் சினிமாவிலும் இந்த அவலம் இருக்கிறது என்று வேதனைப்பட்டார். தமிழ் சினிமாவில் இது இல்லைன்னு நான் சொல்ல, தமிழ் சினிமாவில் இருக்குதான், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதான். அதுக்காக நாங்கள் ஒரு 10 பேர் கொண்ட கமிட்டி ஒன்று வச்சிருக்கோம். ஏதாவது ஒன்றுனா நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் பாலியல் புகார் வந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா என்று கேட்டதற்கு நான் என்ன காவல்துறையா என்று பதில் கூறியது மட்டுமின்றி மீண்டும் அவரே பதில் கூறினார். சம்பந்தப்பட்டவர்கள் புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என்று மழுப்பலாக பதிலும் கொடுத்தார். அந்த 10 பேருக்கு கமிட்டிட்ட ஒரு நடிகை வந்து புகார் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கடுமையா நடவடிக்கை எடுப்பீங்களா? நான் போலீஸா? சொல்லுங்க, நான் போலீஸா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு? அப்படி நினைக்காதீங்க. நான் என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பா நான் நடவடிக்கை எடுப்போம். இறுதி கேள்வியாக, உங்கள் மீதும் ஒரு நடிகை பாலியல் புகார் கொடுத்துள்ளாரே என்று கேட்டதற்கு அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அப்போ உங்க மேலேயும் ஒரு நடிகை புகார் கொடுத்துருக்காங்களே. யாரு? ஸ்ரீன்றவங்க உங்க மேலேயும் புகார் கொடுத்துருக்காங்க. ஏங்க, ஸ்ரீங்கிறது யாருன்னே தெரியாதுங்க. யார் அவங்க? ஸ்ரீனா யார் அவங்க? அவங்க முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. ஆனா அவங்க சேட்டையில என்னங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவங்க நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. நான் கரெக்டாக தானே? ஓ, நன்றி. கொளுத்துறா எல்லாத்தையும் போடுறா. எங்க தலைவரை பார்த்து தப்பா பேசுறாரு இந்த சாமியை. கொளுத்து போடு. உருவமையை கொளுத்து. எங்க தலைவர் ஊர்ல என்னன்னாலும் அவர் பவர் நாங்க காட்டுறோம். விடக்கூடாது. அந்த பக்கம் பாரு, அந்த போட்டோ கொளுத்து, பேனர் கொளுத்து. நம்ம தலைவரை வந்து ஆட்ட விட்டுறாங்க, உருவமை கொளுத்துறாங்க. நம்ம சொம்பையா சும்மா விடக்கூடாது. இரு, இந்த சந்தோஷமான செய்தியை தலைவருக்கு ஒரு போன் அடி சொல்லிடுவோம். போது எடுத்து. தலைவரே ஹாப்பி நியூஸ் தலைவரே. உங்க உருவமையும் உங்க போட்டோவையும் கொடுத்துனாங்கல்ல அந்த இலக்கட்சி, இன்னைக்கு நாங்க அந்த கிடப்ஸோட போட்டோ உருவம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் தலைவரே. ஒரு நிமிஷம், கிளாஸ்ல இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கலாம். கிளாஸ்லயா? ஆமா தலைவரே, அது இன்னொரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேன்.
நம்ம நீங்க தற்கூரின்னு திட்டினீங்கல்ல, ஆமா. அத இல்ல அவர் தற்கூடிதான் இல்ல, அவர் புத்திசாலின்னு அந்த அண்ணன் கட்சி அந்த அண்ணன் சொல்லியிருக்காரு தலைவரே. அவர் பொம்மையை எரிச்சிருவோமா? ஒண்ணு சொல்லுங்க, ஒரு பொம்மையை கொளுத்தி விட்டுருவான். ஒரு half an hour என்னன்னா அந்த கிளாஸ் முடிச்சுட்டு வெளில வந்துடுறானா. தலைவரே ஒரு 5 நிமிஷம் வெளியே பேசிட்டு வாங்க, முக்கியமான மேட்ரு. இன்னொன்னு, இந்த செல்லூர்ல ஆடுலாம் கிளாஸ் கவனிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு நெக்கல் அடிக்கிறாரு. அந்த பொம்மையும் கொளுத்திடுவோமா? சொல்லுங்க. கொஞ்ச நேரம் சார் வேற பாக்குறாங்க, போன் அலோடு கிடையாதுன்னா தெரியாம வச்சு பேசிட்டு இருக்கேன் நானு. அப்படியா? ஆமாண்ணா. தலைவரே அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்ரு. சரி கட் பண்ணிட்டாரு. சொல்லுங்க. படிச்சுக்கிட்டு இருக்காரு, படிக்கட்டும். ஏங்கப்பா, நான் முதலீட்டாளர் இருக்க போயிருக்காரு போலயே. டான்ஸ் போடுறா. ஏ மாப்பிள்ள வாடா, நீ சீக்கிரமா வாடா. ஏண்டா என்ன அங்க போடுறா டான்ஸ் போடுறா. என்ன டான்ஸ்? நீ ஊப்பி தானே? ஊப்பியா? நீ ஊப்பி தான். சூப்பரா ஆடுறது. என்ன டான்ஸ் அது? ஊப்பி தான். நீ அதான் அது சும்மா அப்படியே கூட ஆஹா அப்படின்னுவீங்க. நீ ஊப்பி தானே? நீ எது சொன்னாலும் அப்படிதான் சொல்லுவ. இந்த பக்கம் பாரு, அங்க பாரு போட்டோ, அதெல்லாம் முடியுமா? என்ன இவ்வளவு பெரிய எல்இடி ஸ்கிரீன் எப்படி சூப்பரா வச்சிருக்காங்க பாரு போட்டோ. எப்படியும் ரொம்ப அதிகமா செலவா இருக்கும்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. இதெல்லாம் பெரிய ஆள் கூட தான் வைப்பாங்க போடல. தம்பி, இது வந்து பெரிய பிரம்மாண்டம்லாம் கிடையாது. நம்ம ஊர்ல இந்த யூடியூப் சேனல் எலெக்ஷன் நேரத்தில் விளம்பரம், எல் பேண்ட் வைங்க, அப்புறம் சைட்ல ஒரு கார்டு மாதிரி வைங்கன்னு விளம்பரம் கேட்கறாங்களா மீடியா, அந்த மாதிரி அந்த ஊர்ல விளம்பரம். சரியா? நம்ம ஊர் யூடியூப் சேனல் கூட இப்ப விளம்பரத்துக்கு எலெக்ஷன் நேரத்துல வந்து பார்த்தா 7 லட்சம் 8 லட்சம் கேட்கறாங்க. இது வெறும் 4,45,000. நமக்கு பெரிய அமௌண்ட், ஆனா இவங்களுக்கு அது சாதாரண அமௌண்ட். அதுக்கப்புறம் பாரு பில்ல போட்டு 1 கோடி அப்பே இதுக்கு மட்டும் அப்படின்னு பில்ல போட்டு தீட்ட போறாங்க. நீ ஊப்பி தானே? நீ ஊப்பி தான், இதையே கொண்டாடுறிய ஊப்பி தான் நீ. பிரம்மாண்டமா இருக்கு. இதை வேற ஃபேக் நியூஸ் வேற சொல்லி பரப்பிட்டு இருக்கானுங்க. அருமையா இருக்கே. ஓகே, இந்த இடம் ஓகே. மாநாடுக்கு நம்ம புல்லுகள் எல்லாம் பேத்து விட்டு எடுத்து விட்டு மண்ணாக்கி விட்டுருவோம். ஓப்பனிங் அந்த பக்கம், தலைவர் மட்டும் தனி வழி. ஆமா, முதல்ல போலீஸ்ட பர்மிஷனை போட்டுருவோம். சார் சார் சார், எங்களுக்கு இந்த இடம் ஓகே சார். திருச்சி கன்னியாகுமரி எதுவுமே செட் ஆகல. இந்த இடம் ஓகே. சென்னைக்கு மிக அருகில். ஓகே ஓகே, இங்க பண்ணிருங்க சார். பிளான்னா 1 லட்சம் பேர் வராங்க சார். அப்படியா? ஆமா. சரி ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தலைவர் மட்டும் தனி வழி, இவ்வளவு பேர் சேர் இங்க, எல்இடி, சாப்பாடு அங்க, மெடிக்கல் கேம்ப் இங்க, அது இதுன்னு பண்ணிடலாம். இதெல்லாம் பாத்துக்கணும். நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுக்குறது நீங்க அது பண்ணுங்க. தலைவர் ஒரு ஃபோன் மட்டும் சொல்லுங்க. தலைவர் இடம் ஓகே தான், போலீஸ் பர்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, பிடிச்சிடலாம். அப்படியா? இதை இப்போ கேட்குறேன் சார். இப்போ அந்த மாநாடுக்கு ஒரு 1000 வண்டி வரும். 1000 வண்டிக்கு இந்த டோல்கேட் ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் அன்னைக்கு கேன்சல். இல்லை, டோல்கேட் எல்லாம் டிராஃபிக் ஆகக்கூடாதுன்னு அப்படி சொல்ல வந்தேன். சார் தலைவரே, அது அதை பார்த்துக்கலாம். அது ஆமாம் தலைவரே. அவ்வளோதான், பண்ணிடலாம் சார். பர்மிஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிடுறோம். சரி சார், இந்த கொடி ரிலீஸ் பண்ணீங்களே, பிரச்சனை போலையே? ஆமாம் சார், அந்த ஜாதிக்காரங்க வந்து இது எங்கள் கொடி தான், மேலே அதே கலரு, கீழே அதே கலர், நடுவில் அதே கலர், எங்கள் கொடின்னு பண்ணி இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். யானைக்கெல்லாம் கூட பிரச்சனை தான். இது அது அந்த கட்சிக்காரங்க சார், அந்த சின்ன எங்கள்துன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் கேஸ் கொடுத்து ஒரே பிரச்சனை போயிட்டு இருக்கு சார். அப்படியா? ஆமாம். சரி சரி சார். அந்த டிவிகேங்கிற அந்த இது கூட. ஆமாம் சார், இங்கே தமிழக வெற்றி எழுதுல அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கழகம் ஏற்கனவே டிவிகே இருக்கு, நீ எப்படி போடுவீங்கன்னு அவர் ஒரு பக்கம் பிரச்சனை. மனுஷன் எவ்வளவுதான் பிரச்சனையை சந்திக்கிறது. சினிமால தான் ஏகப்பட்ட கேஸ் இதுன்னு போயிட்டு இருந்தா, இதுலயுமா சும்மா டென்ஷன் ஆகும். கரெக்ட் சார், கரெக்ட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். இதனால பாட்டு ரிலீஸ் பண்ணீங்க. ஆமா ஆமா ஆமா, பாட்டு. ஆமா, அன்னைக்கு ஏன் அழுதீங்க? இல்ல அன்னைக்கு ஏன் அழுதீங்க? ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டேன். ரொம்ப முக்கியமானதா? போய் சட்ட ஒழுங்கு பாருங்க சார். நான் எதுக்கோ அழுதேன். இதை பாருங்க சார், முதல்ல இதை பாருங்க. சரி, விட்டவே மாட்டாங்க போல. சரி.